அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகும் முத்தான 3 வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த வாரம் முழுவதுமே விரய ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு புதனும் இருக்கிறாரு. ஆனால் ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பல நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள், வியாபார விரிவாக்கங்கள் ஆகியவை வெற்றிகரமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளையும் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள், வியாபார விரிவாக்கங்கள் முதலியன செய்வதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த முயற்சிகளுக்கு கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால் நல்ல பெயரை வாங்க இருக்கீங்க. பழைய ஆபரணங்கள் கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள்ல சிறந்த ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான முன்னேற்றம் உண்டுங்க. புதிய பதவிகளுக்கு பொறுப்புகளும் வந்து சேர இருக்கு. இந்த பதவிகளின் பொறுப்புகளின் காரணமாகவும் உங்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை உண்டு என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. இப்படிப்பட்ட முன்னேற்ற பாதையில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் ஆதரவாக இருப்பதால பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கூடுமான வரையில் வெளியில் அலைவதையும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அதே போல சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வேலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உழைப்பும் பொறுப்பும் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் நிர்வாகத்தினுடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் அலுவலக
அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவு மனதிற்கு இதமாக இருக்குங்க. வேலை மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் தேவைப்படுவோருக்கு முயற்சி பலனளிக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிம்ம ராசியினர் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகநிலை தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் உங்களுடைய லாபம் ஒரே சீராக நீடிக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள்லையும் முதலீடுகள்லையும் அளவோடு நீங்கள் ஈடுபடலாம் என்பதை சனி பகவான் மற்றும் சூரியன் சுக்கிரனுடைய நிலை எடுத்து காட்டுது. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி துறையினர் மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டுமில்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளையும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அப்படியே இந்த முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசியை சேர்ந்த பெண் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வித்யாகாரகனான புதன் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் சிறந்த கல்வி முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. அதே போல ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உங்களுடைய மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகளில் சரியான பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க. எதிர்கால உயர்கல்விக்கு இது மிகவும் உதவி தருங்க. பலருக்கு நேர்முக தேர்விலேயே நல்ல உத்தியோகமும் கிடைத்து விடுங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் பூரண சுபபலம் பெற்று தனது ஆட்சி வீடான மேசத்தில் சஞ்சரிப்பதால் அமோகமான விளைச்சலும் நல்ல லாபமும் கிடைக்க இருக்குது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு புதிய வெளிநிலம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழ்வதால் பெண்மணிகளுக்கு மனம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வருமானம் அதிகரித்தாலும் தேவையில்லாத செலவுகளால் கரைந்து கொண்டே இருக்குங்க. வீண் செலவுகளை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டுங்க. 7 சனி வக்ரகதியில் இருப்பதால் கணவன் மனைவி உடல் நலன்ல கவனம் தேவைங்க. அஷ்டமராகு என்பதால் எதிலும் அதிக கவனமும் பொறுமையும் தேவைங்க. சுபகாரிய முயற்சிகள் சற்று தாமதப்படலாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.